விழுப்புரம் நகராட்சி திடலில் திமுக தலைகுனியாது என்ற தலைமப்பில் பொதுக்கூட்டம் திமுக எம்எல்ஏவும் திட்டக்குழு உறுப்பினருமான எழிலன் நாகநாதன் மற்றும் விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ லக்ஷ்மணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய திமுக எம்எல்ஏ லக்ஷ்மணன், பாஜக அரசோடு கைகோர்த்து கொண்டு சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானங்களுக்கும் ஆதரவளித்தவர் எட்டப்பன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி என்றும், நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்திருக்கிற விஜய் 75 ஆண்டுகால வரலாறு கொண்ட திமுகவிற்கு சவால் விடுவது எப்படி இருக்கிறது என்றால், படை அரிமாவை அணில் எதிர்ப்பதற்கு சமம். தளபதியின் அரசியல் அனுபவம்தான் விஜயின் அனுபவமாக உள்ள நிலையில் முதிர்ச்சியற்ற பக்குவமற்ற அரசியல்வாதியாக விஜய் உள்ளாகதாகவும், அவர் அரசியல்வாதியா என்பது கூட தெரியவில்லை, 41 உயிர்களை கொன்றுவிட்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். பாஜகவின் பி டீமாக விஜய் செயல்படுவதாகவும், பாஜகவிற்கும் விஜய்க்கும் பிரச்சினை உள்ளது போல் மாயை தோற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருப்பதாகவும், பாஜகவின் கைப்பாவையாக விஜய் செயல்படுவதாக கூறினார். திமுகவிற்கு விழுகின்ற சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காக நடத்தப்படுகின்ற நாடகத்தில் விஜய் உள்ளதாகவும், அன்பில்லாமன் ஒரு அன்புமணி உள்ளதாகவும், பெற்ற தந்தையே கண்ணீர் சிந்த விட்டிருப்பதாகவும், இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டேன் என தந்தை கண்ணீர் விடும் அளவிற்கு நடந்து கொள்கிறார் என்றால் எண்ணி பார்க்க வேண்டுமென கூறினார். 35 வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கிய தந்தைக்கே இந்த நிலை என்றால் அவரை பின்பற்றுகிற கட்சி தொண்டர்களுக்கு என்ன நிலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்புமணிக்கும் விஜய்க்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து பேச தகுதியில்லை என திமுக எம்எல்ஏ லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார். 75 ஆண்டுகால வரலாறு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் விடுவது எப்படி இருக்கின்றது என்றால், படை அரிமாவை அணில் எதிர்ப்பதற்கு சவால். நம்முடைய தலைவர் தளபதியாருடைய அரசியல் அனுபவம் தான் விஜயோடைய வயது. அப்படி இருக்கின்ற வேளையில ஒரு பக்குவமற்ற, ஒரு முதிர்ச்சியற்ற, ஒரு பண்பற்ற அரசியல்வாதியாக இருக்கின்றார். அவர் அரசியல்வாதியான்னு சொல்லலாமா என்பதே தெரியல, அதற்கு தகுதியா என்பது கூட தெரியவில்லை. 41 அப்பாவி உயிர்களை கொன்றுவிட்டு போய் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றவர். அவரும் ஒரு பிஜேபியோடைய ஒரு பி டீம். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பிஜேபிக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருப்பது போல் ஒரு தோற்றத்தை, ஒரு மாயை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பிஜேபியோடைய கைப்பாவையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர் தான் விஜய். அப்படி அவர் களத்தில் நிற்கப்பட்டு சிறுபான்மையினர் ஓட்டை, நமக்கு விழுகின்ற சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு நாடகத்தின் ஒரு அங்கமாக விளங்கிக் கொண்டிருப்பவர் தான் விஜய் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது அவர் பெற்ற அவருடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் அவர்களே கண்ணீர் சிந்த வைத்து விட்டார். இப்படி ஒரு பிள்ளையை நான் பெற்றுவிட்டேனே என்று கண்ணீர் சிந்தும் அளவிற்கு ஒரு மகன் நடந்து கொள்கின்றார் என்றால் எண்ணி பார்த்துட வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆதரவோடு டாக்டர் ராமதாஸ் அவர்களால் 35 வயதில் மத்திய அமைச்சராக்கினார்கள். அப்படிப்பட்ட தந்தைக்கு இந்த நிலை என்றால் அவரை பின்பற்றுகின்ற அவர் கட்சியினர் எந்த நிலைக்கு போவார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக எடப்பாடிக்கோ விஜய்க்கோ அன்புமணியோ இன்னும் மற்றும் எதிர்கட்சியை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாருக்கும் நம்முடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்திய துணை கண்டத்தின் ஒரு ஒப்பற்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதியார், இவருக்கு நிகராக வேறு யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட தலைவருக்கு கைமாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவரை மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் ஆக்கிட வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று சபதமேற்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்கள். இன்று தமிழ்நாட்டை பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக ஆக்கி இருக்கின்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள். தமிழ்நாட்டை விட்டுக் கொடுக்காமல் ஒன்றிய பாஜக அரசை மற்ற முதல்வர்கள் எல்லாம் எதிர்ப்பதற்கு தயங்குகின்ற வேளையில, அஞ்சுகின்ற வேளையில நெஞ்சுரத்தோடு ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து போராடி வெற்றி கண்டு கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள். இன்று வடநாட்டிலே மம்தா பானர்ஜி அவர்கள், அந்த வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் அவர்களும் எதிர்க்கின்றார்கள் பாஜக அரசை. சந்தேகம் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கே சென்று வாதாடுகிறார். பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அவர் மாநிலத்தில் நான் டாக்டர் வேலன் அவர்களிடத்தில்
கேட்டேன், எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள்? அங்கு கிட்டத்தட்ட 65 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதாவிற்கு 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் ஆளுகின்ற தமிழ்நாட்டிலே பிஜேபிக்கு கெட் அவுட் சொல்லி இருக்கின்ற தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை. சொற்ப அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார். இப்படி ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள். ஆனால் எதிர்க்கட்சியினர் நாக்கிலே நரம்பில்லாமல் வரம்பு மீறி நம்முடைய தலைவரை விமர்சனம் செய்கின்றார்கள். யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. நம்முடைய தலைவர் தளபதியாரை விமர்சிப்பதற்கு எதிர்க்கட்சியினருக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரசோடு கைகோர்த்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. பிஜேபி அரசோடு கைகோர்த்து சிறுபான்மையினருக்கு எதிராக கொண்டு வந்த அத்துணை தீர்மானங்களுக்கும் ஆதரவு அளித்தவர் எடப்பாடி பழனிசாமி. முத்தலாக் சட்டத்திற்கு, இந்திய குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவு அளித்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி. நீட் தேர்வு தமிழகத்துக்கு நுழைந்த காலகட்டம் எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சியில். உதயமின் திட்டம் கொண்டு வரப்பட்டது எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில். எடப்பாடிக்கு எந்த தகுதியும் கிடையாது நம்முடைய தலைவரை விமர்சனம் செய்வதற்கு.